भाई आप किसी को बताओ ना, कौन पूछेगा? நீங்க சொல்லுங்கம்மா, லேடி பின்னாடிலன்னு சொல்லுங்க. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் தம்பி வேல்முருகன், நீங்க நிறைய கேட்டீங்க. நீங்க तो क्या तमिलनाडु की जनता नहीं जानती है? कांग्रेस क्यों चुप है? डीएमके के ऐसे मुद्दे के साथ देश में और कोई पार्टी नहीं. அதாவது தமிழக மக்கள் என்ன ஏதும் அறியாதவர்களா? அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களா? காங்கிரசின் நிலைப்பாடு என்ன, அவர்கள் சொல்வது என்ன, எதை அவர்கள் தேர்தலில் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்க சொல்லுங்கம்மா. Sir, you said in your tweet that Annamalai's skills would be leveraged to the national level. Would that be moving Annamalai to the national level, or will Annamalai sir will have to play a role in the 2026 elections of Tamil Nadu as well? आप कुछ चीजें हमारी पार्टी पर छोड़ दीजिए, हम चलाएंगे ना अच्छे से. நீங்க சில விஷயங்கள் எல்லாம் எங்க கட்சி முடிவெடுக்கிறதுக்கா? मेरी पार्टी की इतनी सारी चिंता मत करिए, हम चलाएंगे अच्छे से. நீங்க கட்சி நடத்த வேண்டாம், நாங்க நடத்திக்கிறோம், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. चलिए, धन्यवाद मित्रों, बहुत बहुत धन्यवाद. நன்றி 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 நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. அந்த உறுதியான அறிவிப்பை தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தி இருக்கிறார். எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி இயல்பாக உருவாகி இருக்கிறது என்கிற தகவலை உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, SP வேலுமணி மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை, புதிதாக பதவியேற்க இருக்கக்கூடிய மாநில தலைவராக பதவியேற்க இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக தலைமை தாங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படும் என்கிற கருத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம், TTV தினகரன் உள்ளிட்ட அதிமுகவிலிருந்து விலகிச் சென்ற தலைவர்கள் குறித்த கேள்விக்கு அவர் அதிமுகவினுடைய உள் விவகாரங்களில் நான் தலையிடப் போவதில்லை, நாங்கள் தலையிடப் போவதில்லை என்கிற கருத்தையும் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைத்திருக்கிறார். அண்ணாமலை மாற்றத்திற்கு பிறகுதான் கூட்டணி என்கிற கேள்விக்கும் அது தவறான தகவல். இப்போதும் கூட மாநில தலைவராக அண்ணாமலை தனது பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிறார் என்கிற கருத்தை தான் பதிலாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். வரும் 2026 தேர்தலில் திமுக கூட்டணிக்கு எதிராக